ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபோ தமிழ். கேரளா டூரோட செகண்ட் டே வீடியோ தான் இது. ஃபஸ்ட் டே அலப்பி போட் ஹவுஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அங்கே கொடுத்த லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஏஞ்சி குளிச்சுட்டு ரூம் ஒக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம், கிருஷ்ணர் கோயிலுக்கு. அங்கே போயிட்டு கோட்டயத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேப் வச்சுட்டு வாகமான் வந்துட்டு இருந்தோம். வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹில்ஸ்லாம் ஏறிச்சு. ஹில்ஸ்லாம் ஏறி முடித்து அந்த வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு நார்த் சைடு எங்கேயாவது போயிட்டோமா, நம்ம குலுமணாலி ரேஞ்ச் போயிட்டோமான்ற அளவுக்கு அந்த கிளைமேட் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. சின்ன சின்ன அருவி மாதிரி மலையிலேருந்து தண்ணி எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டு சாரல் மழை மாதிரி வேறு பெஞ்சிட்டு இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த மிஸ்ட்டு பாருங்களேன், அந்த மலையோடு அப்படியே அந்த ஃபுல்லாக அந்த பிளேஸே தெரியல, ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு அந்த மிஸ்ட்டு. நல்ல ஆழமான பிளேஸ் தான் இது. டிரைவர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து நான் இந்த மிஸ்ட்டு கண்டு இல்லைன்னா அந்த சூப்பராக அது பார்க்கலாம், அந்த வியூஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இந்த மிஸ்ட்டை பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம சென்னையிலலாம் வராது இல்லைங்களா, அது இது பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ரோடே வைப் ஆயிடுச்சு. மிஸ்ட்டு வந்தவுடனே எல்லா டூரிஸ்ட் வந்து சென்னையிலேருந்து நிறைய பேர், தமிழ்நாடு டூரிஸ்ட் தான் நிறைய பேர் கிளம்பி வந்தவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரிப் வந்தவங்க எல்லாம் பஸ் அங்கங்கே நிறுத்திட்டு, ஈவன் ஃபேமிலி கூட சரி எல்லாருமே அங்கங்கே நிறுத்திட்டு அந்த பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பஸ் ஓனர்ஸ் தான் பாவம், டூரிஸ்ட் பஸ் அதெல்லாம் அவங்கெல்லாம் அலோவ் பண்ணாங்க அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக டான்ஸ் தாங்க. அங்கங்கே மலையில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தது சின்ன சின்னதாக. நாங்கள் போன அன்னைக்கு முன்ன நாள் வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. எங்களுக்கு முன்னாடி போன டூரிஸ்ட் யாருமே பார்க்கல சைட் சீயிங்லாம். நாங்கள் போன அன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி மிஸ்ட்டு தான் நிறைய இருந்தது. அதனால் அதுவே எங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மிஸ்ட்டுலாம் பார்க்குறது. அந்த கிளைமேட்டில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்றாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே இந்த மாதிரி டீ எஸ்டேட் வந்திருந்தது. டீ எஸ்டேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கொடைக்கானல்லாம் ஊட்டி தேனிலலாம் இருக்க மாதிரி இங்கேயும் நல்ல டீ எஸ்டேட்லாம் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைட் சீயிங் வந்து பைன் ஃபாரஸ்ட் தான் போயிருந்தோம். இது அப்படியே பார்த்திங்கன்னா உள்ள டவுன் மாதிரி இறங்குது. நல்ல ஸ்டெப்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஸ்லாண்டிங்காக போட்டிருந்தாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல டாலான மரங்க, ஃபுல்லாக ஹைட்டான மரங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை பார்க்குறதுக்கும் கொடைக்கானல்லையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இந்த குளிர் பிரதேசத்துலேயும் இந்த மாதிரி மரங்கள் இருக்குது டூரிஸ்ட் பிளேஸில். கொடைக்கானல் ஊட்டிலையும் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தது இதுவும் நல்லா இருந்தது ரொம்ப. கண்டிப்பாக ரெயின் கோட் வேர் பண்ணிக்கணும் போல இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன சாரல் மழை பெஞ்சிட்டே இருந்தது. அங்கேருந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். நிறைய அந்த மரம்லாம் அழகாக இருந்தது. அந்த மரத்தில் பின்னாடி நின்று கேப்சர் பண்ணுற ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ அழகாக வந்திருந்தது. அந்த மரத்தோட ஹைட்லேருந்து சன்னை பார்க்குறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே நிறைய கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே நிறைய பேர்ட்ஸ்லாம் நிறைய ஃபீட் பண்ண வருமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டோம். அதுவும் அந்த வீடியோவில், இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த சவுண்டே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த அவ்வளோ ஃபோர்ஸுங்க அந்த வாட்டரோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். நாங்கள் எவ்வளோ லாங்கில் இருக்கோம், அங்கே வரைக்கும் அடிக்குது அந்த ஃபோர்ஸு. அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சில சைட் சீயிங்லலாம் நிறுத்தி பார்த்தோம். அவ்வளோ மிஸ்ட்டு, எல்லா மலையிலையும் பார்த்திங்கன்னா சுற்றி மிஸ்ட்டு கவர் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு சைட் சீயிங் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த இடம் பேர் எனக்கு என்னன்னு தெரியல, இப்போ ரிமைண்ட் வரல. பட் ஆனால் இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேருந்து மேலே ஏறி போனாங்க ரொம்ப பேர். அது என்னால் போக முடியல. நாங்கள் கீழே ஒரு சின்ன பாறை மேலே ஏறி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே ஏறி போனாங்க. அங்கே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு, ஒன்றுமே தெரியலையா. அவங்க போயிட்டு வந்தவங்கலாம் பாதியிலே திரும்பி வந்துட்டாங்க, வழியே தெரியலையா. அவ்வளோ மிஸ்ட்டு அந்த போன இடம்லாம். பருந்தும் பாரா போக முடியல. இது அதே மாதிரி ஏதோ ஒரு பாரா இது சொன்னாங்க, இது பேர் என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு ஒரு ரூமில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். கிளைமேட் வந்து வெதர் வந்து எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிருந்தோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு ரூமை ஒக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அங்கே வாகமானில் சின்னூஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்குங்க, நிச்சயமாக சொல்லியே ஆகணும். ரொம்ப சூப்பரான ஃபுட் கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெண்டாவது வந்து மெடோஸ் வியூ பாயிண்ட் போயிருந்தோம். மெடோஸ் வியூ பாயிண்ட் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஊட்டி எல்லாத்த விட இது சூப்பராக இருக்குங்க. ஊட்டிலலாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. பட் இங்கே இருக்கிறது வந்து அதுக்கும் மேலே தான் சொல்லணும்.
அந்த க்ரீனிஷாக அந்த மழை பெஞ்சு அப்போ தான் முடிச்சிருந்தது. அதில் அந்த புல்லுலாம் வளர்ந்தது. அவ்வளோ இயற்கையாக ரம்யமாக நடுவில் அந்த மிஸ்ட்டு தான், அந்த கிளைமேட் தாங்க அந்த ட்ரிப்பையே ரொம்ப சூப்பராக்குனது பார்த்திங்கன்னா அந்த மிஸ்ட்டு தான். ஏன்னா எல்லாருக்குள்ளே இருந்த அந்த குழந்தைத்தனமும் வெளியில் வந்துடுச்சு. பெரியவங்க எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் நல்ல காத்தாடிலாம் விட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு காத்தாடி கிடைக்கல, அதனால என் ஹஸ்பண்ட் ரெயின் கோட்டையே காத்தாடி மாதிரி விளையாட வச்சுட்டு இருந்தார். நார்த் சைட்லேருந்துலாம் நிறைய டூரிஸ்ட் வாகமானுக்கு வராங்கங்க. நிஜமாகவே வாகமான் கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்குற பிளேஸாக தான் இருக்குது. அவ்வளோ இயற்கையாக அழகாக இருக்குது. நிறைய சின்ன சின்ன சுற்றி ஒரு நிறைய குன்றுகள் மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. அதுலேருந்து இங்கேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருந்தது. ஜிப்லைன் கிராசிங் வேறு இருந்தது. நிறைய பேர் ஜிப்லைன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நேற்று வந்திருந்தாங்கன்னா ஹெவி ரெயினால் ஜிப்லைன் இல்லை. இன்றைக்கி எல்லாருமே ஜிப்லைன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பின்னாடி இருக்க லேக் கிட்டலாம் நிறைய பேர் நின்று இந்த நியூ கப்புள்ஸ்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அகெயின் நாங்கள் மத்தியானத்துக்கு லஞ்சுக்கும் அங்கேயே போயிட்டோம். சின்னூஸ் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வியூ பாயிண்ட் பார்க் மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா இறங்குனதுலேருந்தே சரியான மழைங்க. இறங்கி ஒன்றுமே பார்க்க முடியல. திரும்பி வண்டியில் ஏறி மறுபடியும் நாங்கள் கிளம்பிட்டோம். மறுபடியும் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெயின் ஏற போயிருந்தோம். எங்கள் குரூப்போடு வந்ததுனால செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க இந்த ட்ரிப்பு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.